நீங்க இந்தி எதிர்ப்பை பற்றி பேசிட்டு இருப்போம், நம்ம புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பை பற்றி பேசிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு நடிகரை கூப்பிட்டு வந்து பாசிசமா பாயாசமான்னு பேச வைப்பாங்க. இப்ப நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா பிஜேபி பண்றது தானே திமுக பண்ணுது. நான் வெளிப்படையா கேட்கிறேன், ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமோ அதே அளவிற்கு அயோக்கியத்தனம் பிஜேபியும் திமுகவும் ஒண்ணுன்னு சொல்றது. இதெல்லாம் விட மிகப்பெரிய, எனக்கு அது என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல, ஐயாலாம் இருக்காங்க, கடுமையான வார்த்தையை நான் சொல்ல முடியாது. பாசிசம் அப்படின்றத டைலூட் பண்ற வேலை இருக்குல்ல, அதை விட நீங்கள் உங்கள் சொந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஒண்ணுமே இருக்காது. எப்படிங்க அவ்வளவு பெரிய பாசிசவாதிகளை நீர்த்து போக வைப்பீங்க? பாசிசவாதிகளை காப்பாற்றுவதற்காக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் திசை திருப்பி நீங்கள் பிஜேபிக்கு சாமரம் வீசிக்கிட்டு இருக்கீங்க. திமுகவையும் பிஜேபியையும் ஒரே நேர்கோட்டில் வைக்கக்கூடியவர்கள் தயவு செய்து RSS இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி என்ன பேசுதுன்னு படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்த பிறகு நீங்க பாசிசவாதிகள் தான் திமுகன்னு சொல்லுங்க.